Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்ட சாமி சிலைகளுக்கு திருவனந்தபுரத்தில் உற்சாக வரவேற்பு. ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சன்னசேகவ பெருமாள் கோயிலில் இருந்து புறப்பட்ட திருக்குடை ஊர்வலம் கவுனி தாண்டும் நிகழ்வு. திருக்குடை ஊர்வலத்தை காண திரண்ட மக்கள். தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. வரும் 26, 27ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கொட்டிய கனமழை. தாழ்வான பகுதிகளை சூழ்ந்த மழை நீர் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே மக்கள் பயன்படுத்த வேண்டும். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பான கடிதத்தில் பிரதமர் வலியுறுத்தல். பீகார் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே நீடிக்கும் இழுபறி முடிவுக்கு வருமா? நாளை பாட்னா செல்கிறார் ராகுல் காந்தி. சென்னை ஒன் செயலியை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். மாநகர பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயில் பயணம் செய்ய ஒரே செயலியில் டிக்கெட் எடுக்க வசதி. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு. தொகுதி எம்எல்ஏவான செங்கோட்டையன் வெளியூர் சென்று விட்டதாக தகவல். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நட்டாவுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. தனது சுற்றுப்பயண விவரங்கள், கூட்டணி நிலவரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து மதுரையிலிருந்து நான் மக்களை சந்திக்கிற பிரயாணத்துக்காண்டி ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ நான் 12ஆம் தேதி இங்கே கலந்துக்கணும்னு சொல்லி அவங்களோட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கிறேன். சென்னையில் அமமுக பொதுச் செயலர் தினகரனோடு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் சுமார் 1.5 மணி நேரம் இருவரும் பேச்சுவார்த்தை. தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தில் திடீர் மாற்றம். அடுத்த மாதம் 4ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார் என தகவல். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த நிலையில் பால் பொருட்களுக்கு விலை சலுகையை அறிவித்த ஆவின் நிறுவனம். நெய், பனீர் உள்ளிட்ட பொருட்களின் விலையில் மாற்றம் செய்யப்படாததால் மக்கள் அதிர்ச்சி.
பொதுமக்கள் நலன் கருதி தரமான பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை. பால் பொருட்களுக்கு விலை குறைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஆவின் நிறுவனம் விளக்கம். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் தொடக்கம். சித்தராமையா அரசு மதமாற்றத்தை ஊக்குவிப்பதாக பாஜக தலைவர் அசோகா குற்றச்சாட்டு. இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் காசா. தாக்குதலிலிருந்து தப்ப இடம்பெயரும் பாலஸ்தீன மக்கள். والله جو يا أمة الله ارحمونا يا عباد الله. நேபாளத்தை தொடர்ந்து பெருவிலும் அரசுக்கு எதிராக வெடித்த ஜென்சி இளைஞர்களின் போராட்டம். தலைநகர் லிமாவில் காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் இடையே தள்ளுமுள்ளு. இத்தாலியின் பல்வேறு நகரங்களில் கனமழையால் வெள்ளம். பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரம். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.